துரோகம் செய்வது எந்த நபியிடமும் இல்லை. எவரேனும் மோசம் செய்வாராயின் அவர் மோசம் செய்ததை கொண்டு இறுதி நாளில் வருவார். அவ்வேளையில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததற்குரிய பலனை குறைவின்றி கொடுக்கப்படும். இன்னும் அவர்கள் எவ்வகையிலும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். அல்லாஹுவின் விருப்பத்தை பின்பற்றி நடப்போர் அல்லாஹுவின் கோபத்தை தம்மேல் வரவழைத்துக் கொண்டவர் போல் ஆவாரா? அல்ல. கோபத்தை வரவழைத்துக் கொண்டவருடைய இருப்பிடம் நரகமே ஆகும். அது தங்கும் இடங்களில் மிகவும் கெட்டதுமாகும். அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு பல நிலைகள் உள்ளன. இன்னும் அல்லாஹ் அவர்கள் செய்பவை அனைத்தையும் பார்ப்பவனாகவே இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றான். அவன் அவர்களுக்கு அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பி வைத்தான். அவர் அவனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கின்றார். இன்னும் அவர்களை பாவத்தை விட்டும் பரிசுத்தமாக்குகின்றார். மேலும் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். அவர்களோ நிச்சயமாக இதற்கு முன் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருந்தனர். இன்னும் உங்களுக்கு உஹதில் ஒரு துன்பம் வந்துட்ட போது நீங்கள் பதிலில் அவர்களுக்கு இதுபோன்று இருமடங்கு துன்பம் உண்டு பண்ணி இருந்த போதிலும் இது எப்படி வந்தது என்று கூறுகிறீர்கள். நபியே, நீர் கூறும், இது வந்தது உங்களிடம் இருந்தேதான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். மேலும் நீங்களும் முஷ்ரிக்குகளும் ஆகிய இரு கூட்டத்தினரும் சந்தித்த நாளையில் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அல்லாஹுவின் அனுமதி கொண்டேதான் ஏற்பட்டன. இவ்வாறு ஏற்பட்டதும் மூமீன்களை சோதித்து அறிவதற்காகவேயாம். இன்னும் முனாஃபிக்தனம் செய்யும் நயவஞ்சகரை பிரித்து அறிவதற்கும் தான். அவர்களிடம் கூறப்பட்டது, வாருங்கள், அல்லாஹுவின் பாதையில் போர் புரியுங்கள், அல்லது பகைவர்கள் அணுகாதவாறு தடுத்து விடுங்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் போரை பற்றி அறிந்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் உங்களை பின்பற்றி இருப்போம். அன்று அவர்கள் ஈமானை விட குஃப்ரின் பக்கமே அதிகம் நெருங்கி இருந்தார்கள். தம் உள்ளங்களில் இல்லாதவற்றை தம் வாய்களினால் கூறினர். அவர்கள் தம் உள்ளங்களில் மறைத்து வைப்பதையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிகிறான். போருக்கு செல்லாமல் முனாஃபிக்குகள் தம் வீடுகளில் அமர்ந்து கொண்டே போரில் மடிந்த தம் சகோதரர்களை பற்றி அவர்கள் எங்களை பின்பற்றி இருந்தால் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள். நபியே, நீர் கூறும், நீங்கள் சொல்வதில் உண்மையாளர்களானால் உங்களை மரணம் அணுகாவண்ணம் தடுத்து விடுங்கள், பார்ப்போம் என்று. அல்லாஹுவின் பாதையில் போரிட்டு கொல்லப்பட்டவர்களை மறித்தவர்கள் என்று நிச்சயமாக எண்ணாதீர்கள். தம் ரப்பினிடத்தில் அவர்கள் உயிருடனேயே இருக்கிறார்கள். அவனால் அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள். தன் அருட்கொடையிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு அளித்ததை கொண்டு அவர்கள் ஆனந்தத்துடன் இருக்கிறார்கள். மேலும் போரில் ஈடுபட்டிருந்த தம் மூமினான சகோதரர்களில் மரணத்தில் தம்முடன் சேராமல் இவ்வுலகில் உயிருடன் இருப்போரை பற்றி அவர்களுக்கு எவ்வித பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று கூறி மகிழ்வடைகிறார்கள்.